வணக்கம். மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் வாரம் நாம் ராசி பலன் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நமக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்கிறார்கள். இதை எவ்வளவு பேர் கவனித்து பார்க்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. உங்களது நண்பர்களுக்கும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். நல்ல தகவல்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, தொழிலில் இருந்த போட்டிகள் குறையலாம். குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். ஒருவேளை கடந்த காலத்தில் ஏதாவது தனியார் துறையில் உத்தியோகம் பார்த்தவர்கள் சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்காமல் சிரமப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கக்கூடிய அளவிலே இந்த வாரம் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகளெல்லாம் வந்து சேரலாம். அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. எப்பொழுதுமே நல்லதாக நமக்கு நடக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் நாம் செய்த காரியங்களால் சில நேரங்களில் எதிர்மறையான காரியங்களும் நடைபெறும் என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, யாரிடமாவது நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கி இருந்தால் சில நேரங்களில் குறித்த நேரத்தில் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் சிரமம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அது இந்த வாரமும் ஏற்படலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கடன்களை எப்படி சரி செய்வது என்பதற்கு வங்கிகளை நாடி இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வங்கிகள் உங்களுக்கு சரியான விளக்கத்தையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் பணவரவையும் உங்களுக்கு அவர்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த தஸ்தாவேஜுகள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, டாக்குமெண்ட் என்று, இதை சரியாக கொடுத்திருக்கிறீர்களா என்பதை இந்த வாரம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, சூரியனும் குருவும் அமர்கிறார்கள் ராசியிலே. ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது சூரிய பகவானும் அமர்கிறார். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக சுற்றுலாக்கள் ஏற்படலாம். குலதெய்வத்தை கண்டுபிடித்து விடலாம். இந்த நேரத்தில் அதற்கு முயற்சிகள் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குலதெய்வங்களை கண்டுபிடிப்பதில் நல்ல ஜோதிடர்களையும் நீங்கள் அணுக வேண்டும். அதே நேரத்தில் அவர் சொல்லுகின்ற குலதெய்வம் சரியாக இருக்கிறதா என்பதை 1க்கு 2 முறை நன்றாக யோசித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். வரவுகளுக்கு மேல் செலவுகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அந்த செலவுகளை சமாளிப்பதற்கு வருமானம் போதாமல் நீங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆனால் அந்த கடன்களை நல்லவர்களிடம் வாங்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் கடன்களையும் வாங்கிவிடக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கடகராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் வாரத்தில் 2 நாட்கள் நடமாடுகிறார். பொதுவாக 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. இது 7ஆம் இடம் என்பது என்னவென்றால், நாம் பல நேரம் சொல்லி கொண்டு இருக்கிறோம், வாழ்க்கை துணையை பற்றி பேசக்கூடியது. அதே நேரத்தில் நமது தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களை பற்றியும் பேசக்கூடியது. வேறு சில விஷயங்களை பற்றியும் பேசக்கூடிய இடமாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதையும் இந்த வாரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது கணவராக இருந்தால் மனைவி மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகளும்,
மனைவியாக இருந்தால் கணவன் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக தேவையில்லாத வாய்ப்புகளாக, தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் ஏதாவது போட்டி போட்டுக்கொண்டு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, தொழில் நன்றாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தொழில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது சற்று குறைவாக காணப்படுகிறது வருமானம் வருவதில். ஆனால் கிடைக்கின்ற தொழிலை ஏற்றுக்கொண்டு செய்வதுதான் உங்களது திறமை என்பதையும், அந்த திறமையை உங்களது தொழில் மூலமாகவும் உங்களது முயற்சிகள் மூலமாகவும் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நீங்கள்தான் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாரம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரித்து வெளிநாடுகளுக்கு ஏதாவது புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு செல்லக்கூடிய நேரமும் காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், காற்று ராசி என்று சொல்லக்கூடிய இடத்திலே ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், அதுவும் குறிப்பாக லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தையும் கொடுக்கலாம். கன்னி ராசி நேயர்களே, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு குத்தகைகளை பெற்றுக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறிய தடுமாற்றங்களை சந்திக்கலாம். பொருளாதார தடுமாற்றங்கள், வங்கிகளில் கடன் கேட்டு இருக்கலாம், அதில் ஏதாவது சிறிய குறைபாடுகள் இருக்கலாம். இதற்காக மூன்றாவது நபர் மூலமாக ஏதாவது சற்று கடன்கள் வாங்கக்கூடிய நிலையும் இருக்கலாம். ஆனால் யாரிடம் கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருக்குமேயானால் நீங்கள் வாங்குகின்ற கடனை திருப்பி அடைப்பதுடன் அவர்களது கோபதாபங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு வாங்கிய கடன்களை உடனடியாக அடைப்பதற்கு நீங்கள் முயற்சிகளையும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற உண்மையையும் தெரிந்து கொண்டு இந்த வாரத்திலே பயணித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் சரியாக நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கலாம். கல்வி சாலைகளில் உங்களது குழந்தைகள் நல்ல பெயர் எடுத்து கொண்டு வரலாம். இப்பொழுது இருக்கின்ற காலத்தில் உங்களது குழந்தைகள் நன்றாகத்தான் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி இருக்கின்றன. பல துறைகளில் ஈடுபட்டு வெற்றி நடை போடக்கூடிய குழந்தைகள் பொதுவாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களது குழந்தைகள், குறிப்பாக இந்த துலாம் ராசி நேயர்களின் குழந்தைகள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை சரியான பாதையில் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு எது தேவையோ என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்ய வேண்டும். மாலை வேளைகளில் குழந்தைகளை அழைத்து கொண்டு ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். முடிந்தால் ஓய்வாக இருக்கின்ற நேரம் பார்த்து, விடுமுறையும் இருக்கின்ற காலமாக பார்த்து வெளியூர்களுக்கு குறிப்பாக சென்று வரலாம். குறிப்பாக ஏதாவது கடல் கடந்து சென்று வரலாம் என்று நினைத்து கொண்டாலும் கூட நாம் இங்கிருந்து பினாங் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றாலும் கூட அது கடல் கடந்த பயணம் என்பதுதான் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. விருச்சக ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி இருக்கிறார். அதே நேரத்தில் குறிப்பாக வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முறையாக அரசாங்க அனுமதி பெற்று வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் இந்த அடைமொழி பொருந்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் புதிதாக ஏதாவது நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வாய்ப்பு கூடி வருகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வங்கிகளை நாடினால் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். அந்த நிலங்களையும் நீங்கள் வாங்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நில சம்பந்தமான துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களும் இந்த ராசியிலே இருக்கலாம். ஒரு சிலர் அவர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடைபெறும். தனுசு ராசி நேயர்களே, உங்களது ராசி என்பது மிகவும் ஒரு அற்புதமான ராசி தான். ஏற்கனவே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய குறிப்பாக குரு பகவானின் பார்வை அமைந்து இருக்கிறது உங்களது ராசிக்கு.
இப்பொழுது உங்களது ராசியின் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அந்த குரு பகவானுடன் இந்த வாரத்திலே இணைகிறார். இது ஒரு மாதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகும். இந்த காலத்தை பயன்படுத்தி அரசாங்கத் துறைகளில் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். அல்லது உங்களது குழந்தைகள் ஏதாவது அரசாங்க கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் கூட ஏதாவது நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுப்பார்கள். ஒரு சிலர் உங்களது குழந்தைகளை ஏதாவது நல்ல இடங்களில் படிக்க வைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக இப்பொழுது கூடி வரக்கூடிய நிலை இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசியிலே சந்திர பகவான் இருந்தாலும் கூட அல்லது ராசியை சந்திர பகவான் பார்த்திருந்தாலும் கூட உங்களுக்கு அவரால் எந்த விதமான கெடுதல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. காரணம், அவர் உத்திராடம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடியவர். இந்த ராசியிலே பொதுவாக சந்திரனுக்கு என்று எந்த கிரகமும் எதிர்ப்பு என்று கிடையாது. மற்ற கிரகங்கள் எல்லாம் சந்திரனுக்கு எதிர்ப்புகளாக ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் இருப்பார்கள். ஆனால் சந்திரன் மாதம் ஒரு முறை அனைவரையும் சந்தித்துவிட்டு தனது இருப்பிடத்திற்கே வந்து விடுவார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதாவது 12 ராசிகளையும் 28 நாட்களில் ஒரு முறை சுற்றி வந்து விடுவார் சந்திரன். அதனால் அத்தனை கிரகங்களுடனும் அவர் நட்பாகத்தான் இருக்கிறார். எனவே இந்த நட்பு நிலையை பயன்படுத்தி கொண்டு மகர ராசி நேயர்கள் எந்தெந்த வகைகளில் சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, குறிப்பாக சினிமா, நாடகம், எழுத்துத்துறை அல்லது வெளிநாடுகளுக்கு ஏதாவது புஸ்தகங்களை ஏற்றுமதி செய்வது, வெளிநாடுகளில் இருந்து புஸ்தகங்களை இறக்குமதி செய்வது, இது போன்ற துறைகளில் எல்லாம் நல்ல வெற்றிகள் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, பெரியோர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த வாரம் அதிகமாக இருக்க வேண்டும். காரணம், ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏதாவது ஏற்பட்டால் பெரியவர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த தடைகள் நிச்சயமாக விலகும். காலையில் எழுந்தவுடன் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவர்களை வழிபாடுகள் செய்து கொண்டு நீங்கள் உங்களது வேலையை ஆரம்பிக்கலாம். குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வம் யார் என்று தெரியும். நிறைய பேர் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். ஆனால் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொள்ளுங்கள். இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதான விளக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். அதை அனுசரித்து நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பண வருமானம் ஒன்று நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏதாவது மன உளைச்சலை கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் நமக்கு இருக்கக்கூடிய உடல்நலத்திற்கு ஏற்றவாறு நமது நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மருந்துகளை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் குணமாகிவிடும் என்ற ஒரு தப்பான எண்ணமும் உங்கள் மனதிலே ஒரு சிலருக்கு இருக்கலாம். எனவே ஒரு மருந்தை நீங்கள் எடுத்து ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நோய்க்கு உண்டான அடுத்த மருந்தை உபயோகப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் துணிச்சலாக எந்த மருந்தை எடுக்கிறீர்களோ அதை தொடர்ச்சியாக எவ்வளவு நாளைக்கு எடுக்க வேண்டுமோ அதை இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் ஒரு வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை எந்த விதமான நோயும் அணுகாது என்பதை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் எந்த நோயும் இல்லாமல் இன்பமாக வாழலாம் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அத்தனை ராசிக்காரர்களையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.